மதுரை ஒரு ராசியான மண். மதுரை மண் ராசியான மண். இந்த ராசியான மண்ணில் தான் எஸ்டிபிஐ கட்சி மாநாடு நடக்கிறது. எடப்பாடி அடிமை, நாங்கள் எந்த கட்சிக்கும் அடிமை இல்லை, நாங்களும் யாரையும் அடிமைப்படுத்துவது கிடையாது. உலக முதலீட்டார் மாநாடு என்று அதிலே சுமார் 3000 பேர் கலந்து கொள்வார் என்று சொன்னார். 3000 பேரா தொழில் செய்யறதுக்கு வராங்க. அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம். இங்கேயோட பேசுகின்ற பொழுது சிஏ பற்றி பேசினார்கள். நான் முதலமைச்சராக இருந்தேன். எவ்வளவு இக்கட்டான காலம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். 4 பேர் தாங்க அதிகம், 4 பேர் அதிகம். அந்த 4.5 ஆண்டு காலம் நான் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்பொழுது வெளியில் ஒருத்தர் போயிருக்காருல்ல, அவரை வச்சுக்கிட்டே நான் காலத்தை ஓட்ட வேண்டியதாக இருந்தது. சிறையிலே பாடிக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அப்பொழுது பேசுகிறார் திரு ஸ்டாலின், திடீரென்று எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இஸ்லாமிய மீது பாசம் பொங்குகிறது என்று சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு விடுதலை செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். இன்றைக்கு பல பேர் பேசுகிறார்கள், உங்களுக்கு யார் பிரதமர், நீங்க எப்படி பார்லிமெண்ட்ல மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்பீங்கன்னு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை. உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன். அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இன்றைய முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசினார். உழைப்பென்று தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்றார். நான் கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து உழைத்து கட்சிக்கு பொதுச் செயலராகினேன், நாட்டிற்கு முதலமைச்சராகினேன். நீங்க எப்படி ஆனீங்க? உங்க அப்பா முதலமைச்சராக இருந்தாரு, உங்க அப்பா திமுக கட்சி தலைவராக இருந்தாரு, நீ எம்எல்ஏ இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறார். உழைப்பு பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர், நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர், எப்பொழுதுமே வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படக்கூடிய முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாடு முதலமைச்சராகத்தான் இருக்க முடியும். இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே, மேடைகளை அமர்ந்திருக்கின்றார்களே, அத்தனை பேர் உழைப்பாளிகள், சொந்த காலிலே நின்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஸ்டாலின் அவர்களே, நீங்க எந்த அளவுக்கு கொச்சை வார்த்தைகளை பேசினாலும், கொச்சையாக வசபாடினாலும் உழைப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். அதை போலதான் எஸ்டிபி கட்சியும் உழைக்கின்றவர்கள். பிரம்மாண்டமான கூட்டம். இந்த கூட்டத்துக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா குடும்பமாக நம்ம இஸ்லாமிய சகோதரிகள் வந்து அமர்ந்து இந்த கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த கூட்டம் சிறப்பாக அமைந்திருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மதுரை ஒரு ராசியான மண். மதுரை மண் ராசியான மண். இந்த ராசியான மண்ணில் தான் எஸ்டிபிஐ கட்சி மாநாடு நடக்கிறது. மதுரையில் தொட்டது துலங்கும். இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி கிட்டும், சந்தேகமே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநாடும் அண்மையில் தான் நடைபெற்றது. மிகச் சிறப்பாக எழுச்சியாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை வியக்கின்ற அளவிற்கு சுமார் 15 லட்சம் பேர் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அதே போல எஸ்டிபிஐ கட்சி எங்கே பார்த்தாலும் மனித தலைகளாக பார்க்கிடுவோம். சாலை இருவரும் மக்கள் நடமாட்டம். நான் வருகின்ற பொழுது 3 கிலோமீட்டர் சாலையிலே வாகனம் அணிவித்து நின்றது. திமுகவோடு யார் சேர்ந்தாலும் பின்னுக்குத்தான் பின்னடைவுதான் ஏற்படும். 10 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலமாக திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி ஏதாவது பேச முடிகிறதா? நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனையை சொல்ல முடிகிறதா? இல்லையே. அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பற்றி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார். எடப்பாடி அடிமை, நாங்கள் எந்த கட்சிக்கும் அடிமை இல்லை,
நாங்களும் யாரையும் அடிமைப்படுத்துவது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி. ஒரு சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும். எஸ்டிபி கட்சி எப்படி இருக்கின்றதோ அதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி. மத்தியிலே ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். ஆனால் மக்களை பற்றி கவலை இல்லை. கோடி கோடியாக கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மத்தியிலே ஆட்சி அதிகார குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கூட்டணி அங்கம் வைக்கின்றார்கள். மக்களை பற்றி கவலை இல்லை. ஏன் சுமார் 15 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்களே, இந்த சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தார்கள்? ஏதாவது செய்தார்களா? மத்தியிலே ஆட்சி அதிகாரம், மாநிலத்தில் ஆட்சி அதிகாரம், அப்பொழுதெல்லாம் மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் தேர்தல் வந்துவிட்டால் போதும், அழகாக பேசுவார்கள், கவர்ச்சிகரமாக பேசுவார்கள். ஏதோ ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்று என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டு மக்களை மறந்து விடுவார்கள், வீட்டு மக்களைத்தான் பார்ப்பார்கள். அதுதான் திமுகவுடைய கொள்கை. உலக முதலீட்டாளர் மாநாடு என்று அதிலே சுமார் 3000 பேர் கலந்து கொள்வார் என்று சொன்னார். 3000 பேரா தொழில் செய்யறதுக்கு வராங்க. அத்தனையும் ஃபோர்ஜரி. 3000 பேர் தமிழகத்துக்கு வந்து தொழில் செய்ய வர்றாங்களா? எத்தனை ஆயிரம் கோடி நீங்க தொழில் முதலீட்டு ஈர்க்க போறீங்க? ஏற்கனவே உலக முதலீட்டாளர் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க. அதுல எவ்வளவு கோடி முதலீடு தமிழகத்துக்கு வந்திருக்குது, அதனால எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கு என்று வெள்ளை அறிக்கை விட முடியுமா? மக்களை ஏமாற்றுவது கைவந்த கலை அவர்களுக்கு. திமுக ஒரு பச்சோந்தி. திமுக ஒரு பச்சோந்தி. திமுகவுக்கு வேண்டி வருது அதிகாரம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ திரு கருணாநிதி ஆட்சி செய்தார், அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார், அதுக்கு பிறகு அவருடைய மகன் ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறார். நாட்டு மக்களை பற்றி கவலையே கிடையாது. நாட்டு மக்கள் எக்கேடு கெட்டு போனா என்ன, அவருக்கு என்ன கவலை? இதை எதற்காக சொல்லின்னு சொன்னால், நம்ம அத்தனை பேரும் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அரசாங்கம் சிறப்பாக இருந்தால்தான் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும். இன்றைய ஆட்சியாளர்கள் செய்கின்ற தவறால், அடிக்கின்ற கொள்ளையால் இன்றைக்கு தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மண்ணிலே இருந்த ஒரு அமைச்சர் குறிப்பிடுகின்றார், ஒரு நிதியமைச்சர், மெத்த படித்தவர், பொருளாதார நிபுணர் சொல்லுகிறார், திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டு சொல்கிறார். அப்படி என்றால் 2 ஆண்டு கால ஆட்சியிலே, அவர் சொல்லுகின்ற பொழுது 2 ஆண்டு ஆட்சி காலத்திலே 30,000 கோடி கொள்ளையடித்துதான் திமுகவுடைய சாதனையாக மக்கள் பார்க்கின்றார்கள். அந்த பணத்தை எல்லாம் இங்கே இருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய வளத்திற்கு பயன்பட்டிருந்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக உங்களை பாராட்டியிருப்பார். அத்தனை பணத்தையும் கொள்ளையடிச்சு என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஆகவே கொள்ளையடிப்பது ஒன்றுதான் குறிக்கோளாக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. அந்த கட்சியில எதுவுமே பார்க்க முடியாது. மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் யாரோடையும் கூட்டு வைப்பாங்க. 1996 பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் தேவகவுடாவோடு வச்சிருந்தார். பிறகு மரியாதைக்குரிய ஐக்கிய குஜரால் கவர்மெண்ட்ல இருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட 1999 இருந்து 2004 வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. இலாக்கா இல்லாத அமைச்சரா முரசொலி மாறன் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இருந்தார். இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார். அப்பெல்லாம் திரு ஸ்டாலினுக்கு கண்ணுக்கு தெரியல, ஞாபகம் அல்ல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வச்சதையும் ஆகா அண்ணா திமுக கூட்டணி வைக்கணும்னு சொல்றாங்க. நன்றாக சிந்திக்க வேண்டும். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு.
எந்த காலத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை விட்டு கொடுக்காது. அதில் உறுதியாக இருக்கின்றோம். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி. நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்களா அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம். அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும். நாங்கள் தெளிவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயற்குழு கூட்டத்திலே தலைமை கழகத்தில் நடைபெற்ற பொழுது இனி பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டோம். அதற்கு பிறகு ஸ்டாலின் மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கள்ள தொடர்போடு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னென்ன வார்த்தையெல்லாம் போட்டு பேசுறாரு பாருங்க. ஆக அவர் பொறுக்க முடியல. இதுவரைக்கும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி தந்திரமாக வாக்குகளை பெற்று வந்த திரு ஸ்டாலினுக்கு காய்ச்சல் வந்து விட்டது, சுரம் வந்து விட்டது, பிதற்றிக் கொண்டிருக்கின்றார் இன்றைய நிலைமையிலே. அதற்கு காரணம் இங்கே அமர்ந்திருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் அப்படி அல்ல. நான் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்தவன். வார்த்தை தான் முக்கியம். சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாரக மந்திரம். அதுதான் எங்களுக்கு எங்களுடைய தலைவர்கள் வழிகாட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை உறுதிபட நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இங்கே கூட பேசுகின்ற பொழுது சிஏ பற்றி பேசினார்கள். நான் முதலமைச்சராக இருந்தேன். எவ்வளவு இக்கட்டான காலம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். 4 பேர் தாங்க அதிகம், 4 பேர் அதிகம். அந்த 4.5 ஆண்டு காலம் நான் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்பொழுது வெளியில் ஒருத்தர் போயிருக்காருல்ல, அவரை வச்சுக்கிட்டையும் நான் காலத்தை ஓட்ட வேண்டியதாக இருந்தது. அவரு நான் ஓட்டு போட்டிருந்தா, நான் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு. அவர் எதிர்த்து ஓட்டு போட்ட பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி. அது மறந்துக்கிட்டு பேசுறாரு. யார் என்று உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களெல்லாம் வைத்துக் கொண்டுதான் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி. இதையும் புரட்சி தலைவர் அம்மாக்கள் கிட்டத்தட்ட 2 மாத காலமாக தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் சென்று ரத்தத்தை விரிவாக சிந்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை உருவாக்கி தந்தார்கள். அந்த உருவாக்கிய அரசை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் சகித்துக் கொண்டிருந்தோம். பல்வேறு பிரச்சனைகள், கொஞ்சம் லஞ்சம் அல்ல, அத்தனை இடர்பாளையிலும் நாங்கள் சகித்துக் கொண்டுதான் ஒரு சிறப்பான ஆட்சியை அதிமுக அரசு நாட்டு மக்களுக்கு தந்தது. அப்பொழுது கூட போராட்டம் நடைபெற்றது. சிறுபான்மை மக்கள் போராட்டம் செய்தீர்கள், முழு பாதுகாப்பு கொடுத்தோம். யார் கேட்டாலும் எப்பொழுது வேண்டாலும் போராட்டத்திற்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம். இந்தியாவிலேயே அதிக போராட்டம் நடைபெற்ற காலம் அம்மா அரசு இருந்த பொழுதுதான். பல்லாயிரக்கணக்கான போராட்டம். அவரவர் இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு போராடுவதற்கு. அவள் உரிமைக்காக அவள் போராடுகின்றார்கள். அதை நாங்கள் எப்பொழுதும் தடுப்பது கிடையாது. யாராக இருந்தாலும் அவள் உரிமைக்காக போராடுகின்ற பொழுது தடுக்காமல் அவருக்கு அனுமதி கொடுத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். இன்றைய ஆட்சியாளர்கள் அப்படியா இருக்கிறாங்க. இந்த பஸ்ல வந்துட்டு இருக்கிறாங்க, பல பேர் வந்துட்டு இருக்காங்க, திருப்பி விடுறாங்க. நான் வரும்போது கூட அனுப்பிச்சவர் வேலுமணியோடு நாங்கள் வந்துட்டு இருந்தோம். 2 பேரும் சேலத்திலிருந்து அங்கங்க பஸ் நிறுத்தி உள்ள ஏறி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா, இப்படி இந்த மண்ணிலேயே இப்படிப்பட்ட ஒரு சித்திரவாதையா? எண்ணி பாருங்க, எவ்வளவு கொடுமையான செயல். அவளுடைய கட்சி மாநாட்டுக்கு செல்லுகின்றார்கள். அதிலே உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கின்றது? அதை கூட பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியவில்லை. இன்றைய ஆட்சியாளர்களுக்கு ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி திருப்பி விட்டு இந்த அரங்குக்கு, இந்த மைதானத்திற்கு வர வேண்டிய எஸ்டிபிஐ தொண்டர்களை வேறு பகுதிக்கு திருப்பி விடுகிறார்கள். பல இடத்திலே போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி வாகனம் செய்ய முடியாத ஒரு சூழலை நாங்கள் பார்த்தோம். 3 கிலோமீட்டர் வாகனம் அணிவகுத்து நின்று கொண்டிருந்தது. அவெல்லாம் இன்னும் வந்திருப்பாங்களா வந்திருக்க மாட்டாங்களே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு இடையூறு செய்வது. சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அப்பொழுது பேசுகிறார் திரு ஸ்டாலின். திடீரென்று எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இஸ்லாமிய மீது பாசம் பொங்குகிறது என்று சொன்னார்.
திரு ஸ்டாலின் அவர்களே, ஏற்கனவே ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே 7 பேர் குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் சிறையிலே இருந்தார்கள், சிறையிலே வாடிக்கொண்டிருந்தார்கள். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்களிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று முதலில் பரோலில் விட்டோம். பிறகு அவளை விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதே வேளையில் திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அப்பொழுது அந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த அமைச்சரவை கூட்டத்திலே திரு கருணாநிதி அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவு, திருமதி நளினிக்கு பெண் குழந்தை இருக்கின்ற காரணத்திலே அவருடைய தண்டனை குறைக்கலாம், மற்றவர்களுக்கெல்லாம் நீதிமன்றம் அளித்த தண்டனை நிறைவேற்றலாம் என்று அமைச்சரவையிலே நிறைவேற்றப்பட்டார்கள். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை விடுதலை செய்கின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். யாரை விடுதலை செய்யக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றினார்களோ அந்த கட்சியை சேர்ந்தவர்களே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாடகத்தை அரங்கேற்றிய கட்சி திமுக கட்சி, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. இன்றைக்கு சிறையில் வாடிக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வருகின்ற பொழுது ஏன் ஆதரிக்க மறுக்கின்றீர்கள்? நீங்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது சிறுபான்மை மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீர்களே, அதைத்தானே நாங்கள் கேட்கின்றோம். இருப்பினும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு விடுதலை செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். நாங்கள் எதை சொன்னாலும் அதை சாதித்து காட்டக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்றைக்கு பல பேர் பேசுகிறார்கள், உங்களுக்கு யார் பிரதமர், நீங்க எப்படி பார்லிமெண்ட்ல மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்பீங்கன்னு. ஒரிஷாவில் நவீன் பட்நாயக் இருக்கிறார். அவர் கடந்த தேர்தலில் பிரைம் மினிஸ்டர் முன்னிறுத்தியா ஓட்டு கேட்டு ஜெயிச்சாரு இல்லையே. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி பிரைம் மினிஸ்டர் முன்னிறுத்தியா ஓட்டு கேட்டாரு. யார் பிரைம் மினிஸ்டர் சொல்லியா ஓட்டு கேட்டார் இல்லையே. கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது, அங்க பிரைம் மினிஸ்டர் யார் என்று தெரிவிக்கப்பட்டா வாக்குகளை கேட்டு வெற்றி பெற்றாங்க இல்லையே. ஆக மக்களுக்கு வேண்டியது நன்மை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மை மக்களை காக்க வேண்டும். அவர்களுக்கு எவ்வளவு இன்னல் ஏற்பட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கும். தமிழகத்திலே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. அந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு காலம் தாழ்த்தியதை நிறைவேற்றுவதற்கு அதை கண்டித்து இங்கே கூட பல பேர் அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்தபோது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறி நாடாளுமன்றம் 22 நாட்கள் முடக்கப்பட்டது. இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு அமைக்க வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி நடக்க வேண்டும் என்று 22 நாட்கள் தொடர்ந்து நாங்கள் முடக்கணும். ஆனால் ஸ்டாலின் என்ன பேசுகிறார்? பிஜேபி கவர்மெண்ட் நீங்க எதுக்கல, ஜால்ரா போட்டு சொல்றார். எதை எதுக்க வேண்டுமோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நன்மை கிடைக்கிறதோ அதை நாங்கள் எதிர்த்தோம். உங்களை போல் மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம் அதிமுக கட்சி கிடையாது. நீட் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, இன்னைக்கு நீட்டை பற்றி கூட ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எஸ்டிபி இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன் என்ன சொன்னீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டளை அமைந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். கிடையாது. அதுக்கு பிறகு நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ரகசியம் இருப்பதாக இன்றைய
விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். இதுவரைக்கும் ரகசியத்தை வெளியில்லை. இப்போ ஒரு கையெழுத்தில் 50 லட்சம் கையெழுத்து வாங்குறாங்களாம். இந்த 50 லட்சம் கையெழுத்து வாங்கி யாருக்கு கொண்டு கொடுக்க போற? எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. எதை செய்ய முடியுமோ அதை நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் சொன்னதை செய்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தேர்தல் வந்தாலும், அது நாடாளுமன்ற தேர்தலாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாலும் சரி, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். எங்க பார்த்தாலும் கொலை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலையும் பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, இளைஞர்கள் மாணவர்கள் சீரழிக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. எதற்கெடுத்தாலும் திராவிட மாடல் ஆட்சிக்கிறாங்க. இந்த நடக்கிற சம்பவத்துக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் சாட்சி. அதோடு விலைவாசி உயர்ந்துட்டது. 40% விலைவாசி உயர்ந்து விட்டது இந்த ஆட்சியில, விடியா திமுக ஆட்சியில. அதோட மின்கட்டண உயர்வு 52% மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி 100% உயர்வு, கடைவரி 150% உயர்வு. இங்க இருக்கிற சிறுபான்மை மக்கள் பெரும்பாலும் தொழில் செய்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சிறுபான்மை மக்கள் தொழில் செய்து வாழ்கின்ற இந்த மக்களுக்கு மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடைவரி உயர்வு எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? ஆகவே இந்த 2 ஆண்டு கால ஆட்சியிலே மக்கள் கண்ட பலன் என்ன? வேதனை தான் அவர்கள் கண்ட பலன், துன்பம் தான் அவர்கள் கண்ட பலன். ஆகவே இந்த ஆட்சி எப்பொழுது போகும் என்று மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். இங்கே கூட பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், எஸ்டிபிஐ கட்சியும் அதிமுகவும் எதிர்காலத்தில் மிக சிறப்பாக மக்கள் பணி செய்வதற்கு அடித்தளம் அமைக்கப்பட்டது என்று சொன்னார்கள். அது உண்மை. எஸ்டிபிஐ கட்சியும் இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமைத்து இங்கே வந்திருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய ஆதரவோடு, மேடையிலே வீட்டுக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய தலைவர்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று நாடாளுமன்ற தேர்தலிலும் 40க்கு 40 இடங்களில் நாம் வெல்வோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று, நம்முடைய கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே மக்களுடைய பிரச்சனை எழுப்புவார்கள். இந்த மண்ணிலே பிறந்த எந்த ஒரு சிறுபான்மை மக்களும் பாதிக்கக்கூடாது. அதற்கு கண்ணை இமைகாப்பதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை பாதுகாக்கும் என்று சொல்லி, காலத்துடைய நேரம் கருதி, ஏன்னா 8:15 நான் விமானத்தில் செல்ல வேண்டியிருக்கு சென்னைக்கு, என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.